ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அழகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3 முதல் கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். f = x, y, x, y belongs to n, அதாவது x, y belongs to n கொடுத்துருக்காங்க. என்னென்னதான் 7 எண்கள். 7 எண்கள்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கிறதுனா 7 எண்கள். ஸோ என்னன்றது என்னது? 7 எண்கள். அப்போ xy என்றது என்னது? 7 எண்கள்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. மற்றும் y = 2x, y = 2 × x. 2xனா என்ன அர்த்தம்னா 2 × x அர்த்தம். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ தெரியணும். தெரிஞ்சால் நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க. மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்க இதுதான் f = x, yன்னு கொடுத்துருக்காங்க. xy belongs to n கொடுத்துருக்காங்க. என்னன்னா 7 எண்கள் நம்மளுக்கே தெரியும். அப்போ நம்ம எக்ஸ்ன்றதை என்னன்னு எடுத்துக்கலாம்? 7 எண்கள்னு எடுத்துக்கலாம். 7 எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்குமா? ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு 5 வரைக்கும் போதும். ஸோ x = நம்ம எடுத்தாச்சு. y = 2xன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஸோ y = 2x. அப்போ பாருங்கள், x = 1 எனில் y = என்ன வரும்? 2x. அப்போ 2 × 1 = 2. அப்புறம் பாருங்கள், x = 2 எனில் y = 2 × 2 = எவ்வளோ? 4 வருமா? இப்போ அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். x = 3 எனில் y = 2 × 3, 2 3 எவ்வளோ? 6. x = 4 எனில் y = 2 × 4, 8. x = 5 எனில் y = 2 × 5, 10. ஓகேங்களா? இதுதான் எக்ஸோட வேல்யூ, இதுதான் ஒய்யோட வேல்யூ. ஓகேங்களா? நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்குறான் பாருங்கள். அதோட மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம், இதை தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம மதிப்பகம்ன்றதை எழுதிக்கணும், துணை மதிப்பகம் வீச்சகமும் கண்டுபிடிக்கணும். மதிப்பகம் பாருங்கள். மதிப்பகம்னா என்ன? எல்லா உறுப்புகளோட முதல் உறுப்பு தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா மதிப்பகம் சொன்னோம். இப்போ எக்ஸோட வேல்யூங்க இருக்குது, ஒய்யோட வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். y = 2, 4, 6, 8, 10 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதியாச்சு, ஒய்யோட வேல்யூ எழுதியாச்சு. மதிப்பகம்னா இந்த 2 நம்பர்ஸில் இருக்கும் முதல் உறுப்புகள், அதை தான் என்னென்னு சொல்லணும்னா மதிப்பகம்னு சொன்னோம். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், முதல் உறுப்புகள்னால் என்னென்ன உறுப்புலாம் வரும்? 1 வருமா? 2 வருமா? 3. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம இது எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டோம். அது என்னென்னா, XY நம்ம எழுதியாச்சா? இந்த XY நம்ம என்னென்னு எழுதுனா ஆர்னு எழுதணும். அதை இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். R = அதாவது 2 நம்ம சேர்த்து எழுதுறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணோம் பார்த்தீங்களா? அது போல் இந்த 2 நம்பரை நம்ம சேர்த்து எழுதணும். எப்படின்னா இங்கே பாருங்கள், 1, 2, 2, 4 அது போல் நம்ம சேர்த்து எழுதணும். 1, 2, 2, 4, அப்புறம் 3, 6, 4, 8, 5, 10 அப்படியே போயிட்டு வரும். நம்ம இந்த ஸ்டெப்பை எழுதாமலே அதுக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை எழுதினோம், அதுக்கப்புறம் தான் நம்ம அது பண்ணணும். மதிப்பகம் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டெப் எழுதியாச்சா? அதுக்கப்புறம் மதிப்பகம். அப்போ மதிப்பகம் = இதில் இருக்க எல்லா நம்பர்ஸோட முதல் உறுப்பு தான் மதிப்பகம். ஓகேங்களா? முதல் உறுப்புனா என்ன வரும்? 1, 2, 3, 4, 5 இது வரைக்கும் வருமா? 1, 2, 3, 4, 5 அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு அது வேண்டாம். அடுத்து வீச்சகம் பாருங்கள். வீச்சகம்னா என்ன சொல்லியிருக்கேன்? இதில் இருக்க இரண்டாம் உறுப்புகள் தான் வீச்சகம், முதல் உறுப்பு மதிப்பகம். ஸோ இரண்டாம் உறுப்பு தான் என்னதுன்னா வீச்சகம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 2, 4, 6, 8, 10 அப்படி போயிட்டே இருக்கும். பாருங்கள், மதிப்பகம் கேட்டிருக்காங்க, துணை மதிப்பகம், வீச்சகம் 3 கேட்டிருக்காங்க. நம்ம மதிப்பகம் நம்ம எழுதியாச்சு, வீச்சகமாக எழுதியாச்சு. துணை மதிப்பகம்னா வேறு எதுவுமே இல்லை.
துணை மதிப்பகன்றதுல என்ன வரும்னா மதிப்பகத்தை தான் அப்படியே எடுத்து என்னென்னு எழுதணும், துணை மதிப்பகம்னு எழுதணும். ஓகேங்களா? மதிப்பகம்னாலும் துணை மதிப்பகம்னாலும் ஒன்று தான். அப்போ மதிப்பகமில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம என்ன எழுதணும், துணை மதிப்பகத்துலையும் எழுதணும். இங்கேயும் என்ன வரும், 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ மதிப்பகமும் எழுதியாச்சு, துணை மதிப்பகமும் எழுதியாச்சு, வீச்சகமும் எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த உறவு சார்பாகுமான்னு கேட்குறாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அம்புக்குறி படம் போடணும். அம்புக்குறி படம் போட்டு இந்த உறவு சார்பா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு x1 2 இருக்கா, அப்போ இங்கே எக்ஸு இங்கே ஒய். அம்புக்குறி படம் இங்கே போடுறோம் பாருங்கள். இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். ஓகேங்களா? எக்ஸில் என்னென்னலாம் வரும், 1 2 3 4 5 1 2 3 4 5. ஒய்யில் 2 4 6 8 10. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மார்க் பண்ணோம். அப்போ இங்கே x = 1 இருக்கா, அப்போ x = 1னா y = 2. அப்போது இன்னுன்னா x = 1னா y = 2. அப்புறம் x = 2னா y = 4. x = 2னா y = 4. x = 3னா y = 6. x = 4னா y = 8. x = 5னா y = 10. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உறவானது சார்பாகுமா இல்லையான்ட்டு. கண்டிப்பாக சார்பாகும். ஏன்னா இங்கே பாருங்கள், எக்ஸில் இருக்க எல்லா உறுப்புக்கும் ஒய்யில் என்ன இருக்குது, துணை உறுப்பு இருக்குது. ஸோ இது என்னது, சார்பு. பாருங்கள், ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். therefore கொடுக்கப்பட்ட உறவானது சார்பாகும். ஓகேங்களா? இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு